இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா எம்எல்ஏட்ட வரீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போகிறதுன்னு இருக்கும்ல. கவுன்சிலிங் அப்படின்னா நான் என்ன பைத்தியக்காரனா, அதுதான் வந்து அடுத்த ரெஸ்பான்ஸ். சாதாரண வறுமை நிலையில் இருக்கிற மனிதர்களுடைய பேச்சு இல்லை. அந்த பிரச்சனை அத்தனைக்கும் பொறுப்பானவராக கணவர் இருக்கார். அவர் பேசும்போது ஒரு வார்த்தை விட்டார், நான் என்ன பைத்தியமா சார், அவள் தான் சார் திருந்தணும், நான்லாம் எதுவும் திருந்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. எப்பவுமே சார் மனிதர்களுக்கு விழறப்ப எதையோ பிடிச்சிக்கிறது இயல்பு. அப்போ அவனை வந்து இதை விடுன்னு சொல்லாமல் நீ விழறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். ஆணுக்கு என்னென்னா, வீட்டுக்குள்ளே ஐ ஆம் ரைட், யூ ஆர் ஆல் ராங் அப்படின்னு ஒரு மேப்பை வந்து அவன் மெயின்டைன் பண்ணுறான். ஆமாம், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருக்கிற டக் ஆஃப் வாரில் நீங்கள் ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த இமேஜ் உடஞ்சி போச்சுன்னா என்னன்றது தான் உங்கள் பிரச்சனையே தவிர, அதை சொல்ல முடியாமல் தான் கவுன்சிலிங்க்கெலாம் நான் வரமாட்டேன், நான் என்ன போயிட்டு பேசிட்டு ஈகோ தான் பிரச்சனை. ஆமாம், லைஃப் பார்ட்னரை வந்து கவுன்சிலிங்க்கு வான்னு கூப்பிடுறாங்கல்ல, ஓகே, வான்னு கூப்பிடுறதே உங்க கூட நான் வாழ விரும்புகிறேன்றதுக்கான ஆரம்ப புள்ளி தான் அது. இந்த சைக்காலஜி கூட புரியாமல் தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன வந்து கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு கரெக்ட் நீங்கள் கவுன்சிலிங்கே வராமல் உங்களையே நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து நம்மிடையே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் பேசுகிற கணிச்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு படத்தில் ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கும், என்ன அப்படின்னா, உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா எம்எல்ஏட்ட வரீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போகிறதுன்னு இருக்கும்ல. அதே மாதிரி மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்குமே வந்து கவுன்சிலர்கிட்ட வந்து நாங்கள் தீர்வு கேட்டுக்கிறோம். ஆனால் கவுன்சிலருக்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆட்களை வந்து உட்கார வைக்கிறது. சில பேர் வரமாட்டாங்க. ஆமாம், அந்த பிரச்சனையை வந்து எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? அதாவது நான் இந்த ஒரு மனைவி கணவன் வரல, அதுதான் பிரச்சனை, அதுக்கு வருவோம் அப்புறம். ஆனால் நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது நம்ம மைண்டில். கவுன்சிலிங் அப்படின்னா நான் என்ன பைத்தியக்காரனா, அதுதான் வந்து அடுத்த ரெஸ்பான்ஸ். இது வந்து சாதாரண வறுமை நிலையில் இருக்கிற மனிதர்களுடைய பேச்சு இல்லை. ஓகே, ஹைலி குவாலிஃபைடு படித்தாலே இப்படி தான் பேசுகிறாங்க. கவுன்சிலிங்னா என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரனா தெரியுது அவனுக்கு, என்ன மென்டலி ரிட்டார்டடா அப்படி. ஏன் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா படங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் எப்பவுமே கவுன்சிலராக இருக்கிற ஒருத்தர் வந்து குறுந்தாடி வச்சுட்டு வருவார், அவர் வந்து என்னமோ மனநிலை பிறழ்ந்து போச்சு அப்படின்லாம் பேசிட்டு போவார். இப்படிலாம் நம்ம பழக்கப்பட்டதுனாலே என்னமோ தெரில, கவுன்சிலிங்னால் அதை வந்து ஒரு ஏதோ என்னமோ நம்ம, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன போக வச்சுட்டியே அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டானே என்ன அப்படின்ற லெவலில் தான் இன்றைக்கி பீப்புள் இருக்காங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ தான் உடையுது. நான் இந்த இப்போ தான் சொல்கிறது வந்து மேபி ஒரு 7-8 இயர்ஸாக சொல்லலாம். ஓகே, நான் ஆரம்பித்த காலகட்டத்திலலாம் நான் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து உட்கார வச்சு அப்படின்னு அழுவாங்க. என்ன கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அப்படின்னு அழ ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஏன்னா அதை அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது. கோர்ட்டுக்கு போக வச்சுட்டானே அப்படின்னு சொல்கிற மாதிரி இது. மனைவி மட்டும் தனியாக வராங்க. ஓகே, XYZ பிரச்சனை சொல்கிறாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருவோம். அந்த பிரச்சனை அத்தனைக்கும் பொறுப்பானவராக கணவர் இருக்கார். இந்த மனைவி உண்மையை தான் சொல்கிறாங்க, ஏன்னா இவங்க சார்ந்து இன்னும் 2 பேர் வந்தவங்களும் அதை வழிமொழிகிறாங்க. அப்போ பார்த்தா ரைட்டு, ஓரளவுக்கு அது எதுவும் வித்தியாசமாக சொல்கிற மாதிரி தெரில. அப்படின்னா என்ன, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அல்லது பிரியணும், அதான் அவங்க ஸ்டேட்டஸ்ஸு. சேர்ந்து வாழணும்னா திருத்திக்க வேண்டியது யார்? அவர். திருத்திக்கிறாரோ இல்லையோ முதல்ல அவர் வந்து அவர் தரப்பு நியாயத்தை சொல்லணும். ஆமாம், அப்படி சொன்னால் இப்போ நான் சொன்னதெல்லாம் அவர் பேசுகிறார். நீ தான் பைத்தியம், நீ போய் எடுத்துக்க, நான் எனக்கு என்ன பைத்தியம், நான் ஏன் வரணும், நான்லாம் வர வேண்டியதில்லை, நான்லாம் மாற வேண்டியதில்லை, இப்படி பேசுகிறார்.
அந்த அம்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, சரியாக இல்லை. அப்போ அவங்க வந்து சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நேரில் வரணும். வந்தால் அவங்க சொன்ன பிரச்சனைகளுக்கு நேரில் கண்டிப்பாக வரணும். சரி, ஆன்லைன் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, வருவாரா? ஓகே அப்படின்னா கேட்குறேன் சார். போனால் ஆன்லைன் முடியாது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன நினச்சேன், ஓகே ஆன்லைன், ஆனால் கேமரா ஆன் பண்ண மாட்டேன். சரி, வாய்ஸ் மட்டும் கேட்கும். வந்தார், கேமரா ஆன் பண்ணல. நான் கேமராவில் இருக்கேன், அவர் கேமரா ஆன் பண்ணல. சார் கேமரா பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஏதோ கேட்க வேண்டியதை கேளுங்க, இப்படி ஒரு செஷன் பண்ண முடியுமா? அப்போ நான் சிரிச்சுட்டே சொன்னேன், இல்லை சார் நீங்கள் நானுமே கேமரா ஆஃப் பண்ணிடலாம், இப்போது ஃபோனில் பேசுகிற மாதிரி தானே. ஆமாம், இந்த என்னத்துக்கு ஜூமில் பேருக்கு வச்சுக்கிட்டு. அவர் பேசும்போது ஒரு வார்த்தை விட்டார், நான் என்ன பைத்தியமா சார், அவள் தான் சார் திருந்தணும், நான்லாம் எதுவும் திருந்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சிரிச்சுட்டே சொன்னேன், நீங்கள் எதுவும் திருந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாம், அப்போ நீங்கள் கேமராவில் வந்தால் என்ன, நேரில் வந்தால் என்ன, உட்காந்து கேட்டால் என்ன, கேட்கலனாலும் என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, கேமராவில் வந்துட்டார். கேமராவில் வந்து சொல்லுங்கள் சார், அப்புறம் சொல்லிட்டீங்க இப்படி அப்படின்னாரு. அப்படி தான் இது. இல்லை, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் 2 பேர் வாழ்க்கையில் மனைவியோட பிரச்சனையை சொல்லிட்டாங்க. இப்போ நான் அதை மட்டும் கேட்டுட்டு முடிவெடுத்தா, அதில் ஒருவேளை நீங்கள் தப்புன்ற முடிவை அவங்கள்ட்ட சொன்னால், அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சா, உங்கள் மேலே தப்பு இல்லாமல் இருந்தால் யாருக்கு பாதிப்பு? எனக்கு தான் பாதிப்பு. அப்போ நான் யார்கிட்ட கேட்கணும்? அவள் அப்படி சொல்லலையே, என்கிட்ட பிரச்சனை இருக்குது, அதை திருத்திக்கணும்னு தானே சொன்னான். நான் அப்படி சொல்ல. மனைவியாக வர்றவங்கள்ட்டே இந்த பிரச்சனை இருக்குது சார். இவங்க போய் சொல்லுவாங்க, உங்களையும் வர சொன்னாங்க கவுன்சிலிங்க்கு, வரமாட்டேன்னு. தெரியல, 2 பேர்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா 2 பேரும் போனால் தானே சரி பண்ண முடியும். நான் போயிட்டு வந்துட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா என்கிட்ட என்ன பிரச்சனை அப்படி தானே அவருக்கு தோணும். ஆமாம், நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், உங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் நீ இன்னும் என்கிட்ட பேசவே இல்லை, உங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அதுவும் கரெக்டு தான், கரெக்டாக தான் சொல்கிறீங்க நீங்கன்றார். நீங்கள் சொல்லுங்கள் சார், மனைவி சொன்னதெல்லாம் ஒரு வாரம் வைங்க, ஓகே, உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கேட்போம். அவர் பேசினார். சார் இப்படி முரண்டு பிடிக்கிறவங்க தான் ஆச்சரியமாக 40 நிமிஷம் பேச வேண்டியது 2.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஓகே, என்னென்னமோ சொல்கிறார், எல்லாத்தையும் நான் கேட்குறேன். கேட்டு முடிச்சுட்டு சரி, இப்போ இதில் வந்து அவர் சைடில் இருக்கிற தவறு, மனைவி சைடில் இருக்கிற தவறு, 3 பாயிண்ட் சொல்கிறேன். அவர் வந்து மனைவி சைடில் இருக்கிறது ஆமாம் கரெக்டு, என் சைடில் இருக்கிறது 3 இருக்குது, அவங்க சரி பண்ணிட்டா எனக்கு என்ன பிரச்சனை, அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் சரி பண்ணிட்டா என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன பிரச்சனையினாலும் நம்ம தடுமாறுறோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை திருத்தணுமா இல்லையா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு, இல்லை திருத்தணும். சரி, இப்போ ஆன்லைன்லேயே இதை பேசி திருத்திட முடியுமா, இல்லை நேரில் வரணுமா? எப்படியும் வர வச்சுருவீங்க, வரேன். இல்லை ஆன்லைன்லேயே திருத்திட முடியும்னா எதுக்கு நேரில் வந்துட்டு, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, அங்கேருந்து கிளம்பி வரணும், அவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்க கிளம்பி வரணும், எதுக்கு ஆன்லைன்லேயே பண்ணிவிடுவாங்க. இல்லை சார், நீங்கள் கரெக்டாக என் 3 பிரச்சனை, அவங்க 3 பிரச்சனையை கண்டுபிடிச்சது கரெக்டாக பிடிச்சிட்டிங்க, இதை தீர்க்கணுன்னா ஆன்லைனில் பேசி சரியாக வராது, நேரில் தான் வரணும். வரமாட்டேன்னு சொன்னவர் வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இப்படி மாறுச்சு? எப்பவுமே சார் மனிதர்களுக்கு விழறப்ப எதையோ பிடிச்சிக்கிறது இயல்பு. ஆமாம், இப்போ நம்ம விழ போகிறோம், அப்படி டக்குன்னு பிடிச்சிருவோம். ஆனால் விழறதா நினச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கான்ல, ஆமாம், அவனை இந்த கையை எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். ஓகே, ஏன்னா அவன் விழ போகிறான் சார், சார் விழுந்துருவேன் சார், விட்டால் விழுந்துருவேன் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனை வந்து இதை விடுன்னு சொல்லாமல் நீ விழறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். நீ விழறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ திருந்தவே போகிறது, நீ தான் சொல்கிற மாறவே போகிறது இல்லைன்ட்டு, என்னை யாரும் மாற்ற முடியாதுன்ட்டு. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நேரில் வந்தா என்ன, ஆன்லைனில் வந்தா என்ன, முகத்தை காமிச்சா என்ன, எதுவும் பிரச்சனை இல்லையே. கரெக்ட். நான் ஏன் வரணும்?
ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது எழுதிட்டு போயிடுவா சார், அவங்க எழுத மாட்டாங்க, அட்வொகேட்ஸ் எழுதுவாங்க. ஏன்னா அட்வொகேட்ஸுக்கு வந்து உங்கள் மொழி புரியாது, கோர்ட்டு மொழி தான் உங்களுக்கு புரியும். கோர்ட்டு மொழி உங்களுக்கு புரியாது, அதில் என்ன வேணா இருக்கும். இப்படியெல்லாம் பேசி தான் அவர் வந்தார். ஓகே. கடைசியில் 2 பேரும் நேரில் வந்தாங்க. நான் அந்த 3 பாயிண்ட் ஐ ஸ்டிக் டு தட். அந்த ஏன்னா அவங்க கோர் இஷ்யூ அதுதான். ஓகே. அந்த இஷ்யூ கொஞ்சம் ரொம்ப பர்சனலைஸ் ஆனது, கொஞ்சம் செக்ஷுவல் ரிலேட்டடாகவும் உள்ளது. இந்த மூணு விஷயத்தை மட்டும் அட்ரஸ் பண்ண உடனே அவர் வழக்கம் போல் அவர் வந்து அவள் தான் தப்பு, அவங்க வந்து அவர் தான் தப்பு, அதெல்லாம் இருந்தது. ஆனால் அப்புறம் அப்படி வாங்க இன்றைக்கி பூரா பேசலாம், நீங்கள் வந்து அவங்க தான் தப்புன்னு சொல்லுங்கள், அவங்க வந்து நீங்கள் தான் தப்புன்னு நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் வேணாலும் ஓகே பேசுங்க கேட்போம் அப்படின்னு அதையும் உடைச்சி, இல்லை சார் நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் இந்த 3ல் நான் வந்து 2 கண்டிப்பாக மாற்றிடுவேன். ஓகே. இது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு அவரும், அவங்க வந்து சார் அவர் எப்போ அதை சொன்னாரோ நான் 3யுமே மாற்றிடுறேன் சார் அப்படின்னு அவங்களும். அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த வரமாட்டேன்ற ரெசிஸ்டன்ஸ் ஏன் வந்துச்சு? வந்தால் உடஞ்சி போய் இமேஜ் உடஞ்சிரும். அந்த வர்றதுக்கு முன்னாடி ஆண், குறிப்பாக ஆண், பெண் வந்துடுறாங்க, மோஸ்ட்லி வந்துடுறாங்க. ஆணுக்கு வந்து ஆணுக்கு என்னென்னா வீட்டுக்குள்ளே ஐ ஆம் ரைட் யூ ஆர் ஆல் ராங் ஓகே அப்படின்னு ஒரு மேப்பை வந்து அவன் மெயின்டைன் பண்ணுறான். ஆமாம். இப்போ ஒரு கவுன்சிலர்கிட்ட வந்து உட்காந்தா அந்த ஐ ஆம் ரைட்டுன்னு அவன் இவ்வளோ நாளாக 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக அப்படி வச்சுருந்தான்ல, ஒருவேளை அந்த கவுன்சிலர் அதை கண்டுபிடிச்சி உடைச்சிட்டாருன்னா இந்த மனைவி முகத்தில் நாளை காலையில் வந்து எப்படி முடிக்கிறது? ரைட். ஆமாம். கேட்பாங்கள்ல, அவர் கேட்டார்ல சொல்ல முடியல அப்படின்னு கேட்டுருவாங்கள்ல. சரி, இதெல்லாம் நடக்காது, ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு நம்பிட்டு அவங்க உட்காந்துருப்பான், வரமாட்டான். ஒரு நல்ல கவுன்சிலர் இப்படிலாம் பண்ண மாட்டார். ஆனால் அவன் அந்த எக்ஸ்போஷர் வந்து அவ்வளோதான் இருக்கும். அப்போ அவருக்கு என்ன தோணும்னா, இது நம்ம போனோம்னா நம்ம இவ்வளோ நாள் மனைவிகிட்ட இதெல்லாம் சரின்னு சொன்னோமோ அதை அந்த ஆள் உடைச்சிட்டாருன்னா நாளைக்கு இவகிட்ட வந்து எப்படி குப்பை ஓட்டுறதுன்றது தான் பிரச்சனை. அப்போ பிரச்சனை கவுன்சிலிங்கில் இல்லை, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருக்கிற டக் ஆஃப் வாரில் நீங்கள் ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த இமேஜ் உடஞ்சி போச்சுன்னா என்னன்றது தான் உங்கள் பிரச்சனையே தவிர, அதை சொல்ல முடியாமல் தான் கவுன்சிலிங்க்கெலாம் நான் வரமாட்டேன், நான் என்ன பயிற்சிமான்னு பேசிகிட்டு இருக்கேன். ஈகோ தான் பிரச்சனை. ஆமாம். அப்போ அதை புரிய வச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் போனாங்க. ஒரு 3 months கழித்து பேசும்போது, சார் இப்போ நீங்கள் கூப்பிடலனாலும் நான் வருவேன் சார் அப்படின்றாரு சிரிச்சிட்டு. வந்து உட்காடுறாங்க, பேசுகிறாங்க. இல்லை சார் நானும் திருத்திட்டு நல்லா வந்துட்டோம் சார். அப்புறம் என் பையன் வந்து காலேஜ் சேர்றான் சார், அவனுக்கு நீங்கள் ஒரு 2 செஷன் வாட் இஸ் லைஃப் நாங்கள் சொன்னாலாம் புரியாது, நீங்கள் கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு அனுப்பிச்சிங்கன்னா I'll be very. இவ்வளவு நல்ல மனிதர் அவர். இந்த பர்டிகுலர் எபிசோடை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, கவுன்சிலிங்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே தீர்த்துக்க முடிஞ்சுதா ரொம்ப சந்தோஷம். கணவன் மனைவிக்குள்ளேயே தீர்த்துக்கிறீங்களா, பெஸ்ட்டு. ஓகே. ஸோ மனைவிகிட்ட கூட பேசலை சார், நான் சரி பண்ணிக்கிட்டேன் சார், இன்னும் பெஸ்ட்டு, முடிச்சிங்க. இல்லை எங்களால் முடியல சார், அப்பா அம்மா கிட்ட சொன்னோம், மாமனார் மாமியார்கிட்ட சொன்னோம், தீர்த்துட்டோம், சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோம், ரைட். ஓகே. ஆஃபீஸில் ஒரு 2 வெல்விஷர் இருந்தாங்க, சொன்னோம், தீர்த்து. இவ்வளவும் முடியலன்னா தான் ஒரு கவுன்சிலர்கிட்ட வர்றீங்க. இப்போ கவுன்சிலர்கிட்ட வரும்போது ஸ்ட்ரைட்டாக வர்றதில்லை யாரும். ஓகே. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வர்றதா சொல்லுவாங்க, ஆனால் ஒரு 4-5 முயற்சிகள் வேறு பக்கம் எடுத்திருப்பாங்க. ஓகே. ஓகே. 1-2 பேர் சேர்ந்து எடுத்திருப்பாங்க, அல்லது தனித்தனியாக பேசியிருப்பாங்க. இவர் போய் இவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருப்பார், அவங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இதெல்லாம் நடந்திருக்கும். அப்போ நம்ம ஒரு கவுன்சிலிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது கவுன்சிலர் வந்து ஒரு 3rd person. ஓகே. ஆமாம். அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. அவர் பேசுகிறது நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் ஏதோ பேச போகிறாரு. டாக்டர் மாதிரி, டாக்டர் இல்லை ஆனால் டாக்டர் மாதிரி. ஓகே. ஸோ அவருக்கு என்ன தகவல் கேட்குறாரோ அதை வெளிப்படையாக நம்ம சொன்னாதான் அந்த பிக்சரே அவருக்கு புரியும். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளுக்கு அவர் வரணும். ஓகே. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரவே மாட்டேன், அவர் கூப்பிட்டா நான் வரணுமா அப்படின்னா அவர் அவங்க வீட்டு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கூப்பிட்றாரு. அவர் உங்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூப்பிட்றாரு. அப்புறம் உங்கள் மனைவி
கூப்பிடுறது உங்கள் மனைவி. 3வது வீட்டிலேருந்து யாரும் கூப்பிடல, உங்கள் மனைவி கூப்பிடுறாங்க. கரெக்ட். இந்த மனைவியோட வாழ வேண்டாம்னு நினச்சிட்டிங்கன்னா யாரும் கூப்பிட போகிறதில்ல. மனைவி உங்களோட வாழ வேண்டாம்னு நினச்சிட்டா கூப்பிடவே மாட்டாங்க. ஒரு மனைவியோ கணவனோ லைஃப் பார்ட்னரை வந்து கவுன்சிலிங்க்கு வான்னு கூப்பிடுறாங்கல்ல, ஓகே, வான்னு கூப்பிடுறதே உங்க கூட நான் வாழ விரும்புகிறேன்றதுக்கான ஆரம்ப புள்ளி தான் அது. ஓகே ஓகே. இந்த சைக்காலஜி கூட புரியாமல் தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன வந்து கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு கரெக்ட் 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 அப்படின்னு உங்ககிட்ட நான் பேசி புரிய வைக்க முடியல. அநேகமாக எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து எக்ஸ்டர்னலாக இருந்து வெளியிலேருந்து சொல்லி புரிய வச்சு நம்ம 2 பேரும் வாழ்ந்துட மாட்டோமா, சேர்ந்து வாழலாம் அப்படின்னு. அது கணவன்கிட்டையும் இது இருக்குது, மனைவிட்டையும் இது இருக்குது. ஓகே ஓகே. நிறைய கணவர்கள் என்கிட்ட வந்து பேசும்போது அழுதுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் என் மேலே இருக்கிற தப்பு நான் திருத்திக்கிறேன் சார், நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டா, இதுதான் உண்மையை தான் நான் பேசுகிறேன். நீங்கள் அவர்கிட்ட பேசும்போதே உங்களுக்கு புரியும் அவள் அந்த மாதிரி தான்னு. கொஞ்சம் எப்படியாவது புரிய வச்சுருங்க சார், நான் வாழணும் சார், நல்லா இருக்கணும் சார், அப்படி தான் இப்போ அழுதுருக்காங்க. ரைட். மனைவி முன்னாடி அழ மாட்டாங்க. அதே மாதிரி மனைவியாக வர்றவங்க நிறைய பேர் தனியாக கண் கலங்கியிருக்காங்க. குழந்தைங்க இருக்குது சார், கொஞ்சம் அவர் மாறிட்டார்னா போதும். அப்போ அந்த இடத்துக்கு தான் அந்த கவுன்சிலரோட சப்போர்ட் தேவைப்படும். கரெக்ட் கரெக்ட். நீங்கள் கவுன்சிலிங்கே வராமல் உங்களையே நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட், சூப்பர். ஓகே. உங்களை யாரும் கவுன்சிலிங்கு வாங்கணும்லாம் கூப்பிடல, நீங்களாக தான் கிளம்புறீங்க. நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் தான் கிளம்புறீங்க அப்படின்னா அது உங்கள் பிரச்சனையினால தான் கிளம்புறீங்க. ரைட். அந்த உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோ அல்லது அவர் எப்படி சொல்கிறாரோ அல்லது அவங்க கவுன்சிலரில் வந்து மேல் ஃபீமேல் யார் வேணா இருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது போய் நேரடியாக வெளிப்படையாக உள்ளதை உள்ளபடி. ஏன்னா அவங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் பார்க்க போகிறதில்ல. கரெக்ட். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த யாரோ ஒருத்தங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், வி ஆர் லிவிங் ஹாப்பிலி, ஹோப் யூ பாசிபிளி ரிமெம்பர் அஸ் அப்படிலாம் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. எனக்கு உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க அப்போ கொடுத்த ஒரு புக்கு கிஃப்ட்டு, நான் சொன்ன ஒரு புக்கை நீங்கள் படிச்சுட்டு வரணும்னு சொன்னது, அதெல்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணோன்னே அவங்க புரியுது ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. கரெக்ட். ஏன்னா 20 வருஷத்துக்கு முந்தின முகம். ஆமாம். அப்புறம் அந்த 20 வருஷத்துக்கு முந்தின முகம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போ தான் எனக்கு ரிலேட் பண்ண முடியுது, ஓகே அப்படின்னு. இப்போ 20 வருஷத்துக்கு அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு தொடர்பு தான் இந்த கவுன்சிலராக இருக்கிற தொடர்பு. கரெக்ட். அவன் அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நீங்கள் இப்போ அவங்க என்கிட்ட அவங்க ஃபேமிலியை பற்றிய XYZ உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 20 வருஷம் கழிச்சு எனக்கு அவங்களே ஞாபகத்தில் இல்லை. கரெக்ட். அவங்க சொன்ன பிரச்சனையை ஞாபகத்தில் வச்சுருக்க போகிறேன். அப்புறம் நான் பொதுவாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே ரெக்கார்டிங் பண்ணுறதில்ல. ஓகே. ரெக்கார்டிங் பண்ணுறதுன்றது சில ஆண்களுக்கு சில பெண்களுக்கு அது கொஞ்சம், ஏன்னா அவரை பற்றி சொல்கிறோம் ஏதாவது பண்ணிடுவாங்களோ போயிடுவாங்களோ அப்படிலாம் இருக்கும். ரெக்கார்டிங்லாம் ரெக்கார்டிங்கை விட ஒரு கொடுமை இல்லை. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கே பேசுகிறதுனுடைய உண்மைத்தன்மை மாறும். ரைட். ஏன்னா சென்சார் வந்துடும். ஆமாம். ஓ ரெக்கார்டிங் வேறு போகுது, இதை வேறு சொல்லக்கூடாது, சொத்தை பற்றி பேசவே கூடாது, ஆமாம், நேற்று ஒரு ஸ்டெப் எடுத்துமே அதை சொல்லக்கூடாது, அப்படிலாம் வந்துடும். அப்போ அது எது கவுன்சிலிங் இது? கரெக்ட். அப்போ வெளிப்படையாக ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போ வெளிப்படையாக பேசுகிறத கேட்டதுக்கு பிற்பாடு ஒரு 2 மாதம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அது என்னுடைய தாட் ப்ராசஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கரெக்ட். அது மாதிரி பெரும்பாலான கவுன்சிலர்ஸோட தாட் ப்ராசஸ்லேயும் அது இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி அவங்க பேப்பர் மாதிரி ஏதாவது ரெக்கார்டிங்லாம் எழுதி வச்சுருந்து நீங்கள் வந்ததும் எடுத்து பார்த்து, ஓ நீங்கள் அவங்களா அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். நான் அதையும் செய்கிறதில்ல. நான் வந்து என்னோடய ஒரே மெமரின்னு எடுத்திங்கன்னா அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் ரைட் இப்போ ஞாபகம் வரும். ஏன் அதை செய்கிறேன்னா அவங்கள பற்றிய தகவல் என்கிட்ட இருக்கக்கூடாது. எதுக்கு இருக்கணும்? அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு, அவங்க போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இது ஒரு ரயில் ஸ்நேகம் கூட இல்லை. அதுவாவது ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் வர, இது ஒரு ஸ்டேஷனில் ஏறிட்டு அவங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே குதிச்சு ஓடிடலாம். ஆமாம் ஆமாம் கரெக்ட். அது மாதிரியான ஒரு அமைப்பு இது. நான் பேசுகிறது வந்து என்ன கவுன்சிலர் அப்படி பேசலை, பொதுவாக கவுன்சிலிங்னு நாம் கிளம்புறோம்னா என்கிட்ட வர்றதுக்கு பொதுவாக யாருக்கிட்ட போகிறதுனாலும் அந்த உறவு வந்து ஒரு 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 பிரிட்ஜு மாதிரியான உறவு. அதை கடந்து போனதுக்கப்புறம் இந்த கரைக்கு நீங்கள் வரவே போகிறதில்ல. ரைட் ரைட்.
அப்போது வெளிப்படையாக சொல்லி பேசி கை கொடுத்து முடிச்சுட்டு வர்றது தானே கரெக்டு. ஆமாம் சார். வரமாட்டேன்னு சொன்னதுனாலேயே 6 மாதமாக இழுத்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை கணவன் மனைவி. வரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் அவங்க வேறு வழியே இல்லாமல் டிவோர்ஸ் போட்டு டிவோர்ஸ் வந்து சேங்ஷன் ஆக போகுதுன்றப்போ வர்றதுக்கு தயாராக இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் வந்துடுறேன். ஆமாம், அதுதான் சார் எங்கள் கேள்வியாக இருந்தது எனக்கு. என்ன இப்போ கவுன்சிலிங் பற்றி நீங்கள் நிறையா சொன்னீங்க. பொதுவாக மக்கள் வந்து கவுன்சிலரை எப்போ அணுகணும்னு கேட்கும்போது சில பேர் வந்து ப்ரீமெச்சூராக அணுகிடுறாங்களோ, அதாவது இப்போது அணுக தேவையில்லை இருந்தாலும் அணுகலான்னு சொல்லிட்டு ப்ரீமெச்சூர் அணுகிடுறாங்களோ? 2 விதமாக இருக்குது சார். பிரச்சனையின் போது தாங்கவே முடியலன்னு அணுகிறது ஒன்று. நீங்கள் சொல்கிற அந்த தாங்கவே முடியலன்றது பர்சன் டு பர்சன் வேரி. ஆமாம். நேற்று என்னை திட்டார். இதுதான் வாழ்க்கையில் முதல் தடவை என்னை திட்டினது. இனிமேல் அவர் கூட வாழ மாட்டேன் ஓகே அப்படின்னு கூட வருவாங்க. ஆனால் அது மாற வேண்டியது அவங்க. ரைட். திட்டினதை அவர் மாற்றணும், அது ரைட்டு. ஆனால் ஒரு தடவை திட்டுறதுக்கு 20 வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு தடவை திட்டினா அது இல்லை. ரிப்பீட்டட்னா அது வேறு. அப்போ அது தாங்கிறது எவ்வளோ முடியுன்றது அவங்களுக்கு முடிஞ்சது. கரெக்ட். இது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு விதமான கவுன்சிலிங் இருக்குது சார். ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, கணவன் மனைவி குழந்தைங்க, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, எந்த இஷ்யூவும் இல்லை. வி ஜஸ்ட் வாண்ட் டு சிட் வித் யூ டு இன்ட்ராக்ட் அபவுட் அஸ், ஓகே, to get some other views from you so that we can reach next level in life. இதுவும் கவுன்சிலிங் தான். ப்ராப்ளம் வந்தால் தான் போகணும் அல்லது ப்ராப்ளத்துக்காக தான் கவுன்சிலர்கிட்ட போகிறோம்னு நினைக்கிறதே தவறு. ரைட். கவுன்சிலிங்கிறது ஒரு அன்னோன் சர்க்கிள் நமக்கு எதிரில் இருக்குது. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் மூலிமா அந்த சப்போர்ட்டை எடுத்து அதை பார்த்துட்றோம். பார்த்துட்டு முடிவை நாம் எடுத்துக்கிறோம். ஒரு கவுன்சிலர் சொன்னதுனால நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. கரெக்ட் கரெக்ட். நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. அப்புறம் கவுன்சிலிங் போயிட்டு வந்துட்டு அப்ளை பண்ண டிவோர்ஸை ரிட்டர்ன் வாங்கினவங்களும் இருக்காங்க. முடிவு உங்களுது. ஆனால் நீங்கள் வரணும், ஃபஸ்ட்டு வரணும். ஓகே. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கவுன்சிலிங்க்கு நான் வரமாட்டேன், வீடியோ காலுக்கு வரமாட்டேன், வீடியோ காலுக்கு வந்தால் வீடியோ ஆன் பண்ண மாட்டேன், அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பேசுவேன், வேறு எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வரலன்றது தான் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. அது மனைவிட்டு சொன்னால் அவங்க ஃபைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் ஏன் ஈல்ட் ஆகுறீங்கன்னா, ஏன் வரீங்கன்னா, ஃபைல் பண்ணிட்டு போகிறா, இவரை எப்படியா சமாளிச்சிடலாம், அவள் போயிட்டு வந்ததா, இல்லை அவர் ஒழுங்காக என்கிட்ட பேசலை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி ஓட்டி, இப்படிலாம் தான் அது நடக்குதே தவிர. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு, உங்களுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை, 2 பேரும் நல்லா இருக்கலாம், ஏதோ வந்துருச்சு, ரைட். நீங்கள் இந்த ஒரு கவுன்சிலர்கிட்ட போகணுன்னு அவசியமே இல்லை. தனியாக இண்டிவிஜுவலாக நீங்களே திருத்திக்க முயற்சி பண்ணுங்கள். சூப்பர், வெல் அண்ட் குட். 2 பேர் பேசி வெல் அண்ட் குட். அப்பா அம்மா, மாமனார் மாமியார், வெல் அண்ட் குட். அண்ணன் தம்பி தங்கச்சி, பெரியப்பா சித்தப்பா மாமா சரி பண்ணிட்டாங்க, வெல் அண்ட் குட். ஃப்ரெண்ட்ஸு, வெரி குட். ஆஃபீஸில் ஒரு 4-5 வெல் விஷர் சரி பண்ணாங்க, வெரி குட். எதுவுமே சரியாக வரல சார், அப்போ தான் வரோன்னா, இப்போ கூட உண்மையை பேச மாட்டோம்னா அது என்னது? கரெக்ட். நிறைய பேர் அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்டாக உங்கள்கிட்ட தான் வரும், அப்படிலாம் வரமாட்டாங்க. ஓகே. இத்தனை லேயர்ஸ் தாண்டி தான் வந்து அவங்க தனித்தனியாக புலம்பியிருப்பாங்க. ரைட் ரைட். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட வரேன்னு சொன்னவங்க, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அப்படின்வாங்க. இப்போ அம்மாக்கிட்ட பேசியிருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க சார், அவங்கள்ட்ட கூட பேசினேன். அவங்க வந்து நீ யூ பெட்டர் கோ ஃபார் டிவோர்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு தானே வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு மென்டார் இருக்கார் சார், எம்டி. அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவருமே எங்கள் 2 பேரையும் தெரியும். 2 பேரையுமே கூப்பிட்டு வச்சு சொன்னார், பார்த்துங்க சரியாக வராதுன்னா அப்புறம் வேறு மாதிரி போயிட போகுதுன்னு சொன்னார். அப்போ அதெல்லாம் பேசிட்டு தானே வரீங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்கள் நேராக நாங்கள் இங்கே தான் சார் வரோன்றது வந்து நேராக அந்த பேச்சு ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ரொம்ப ரேர் அது, அப்படி வராது. ஓகே. அப்போ இவ்வளவோ ஸ்டெப்பில் முடியாததை கடந்து ஒருத்தட்ட வரும்போது அங்கேயும் நான் வெளிப்படையாக இருக்க மாட்டேன், வரமாட்டேன், பேச மாட்டேன், நீ வேணா போய்க்க, நான் வரல அப்படின்னா யூ ஆர் ஹெட்டிங் ஃபார் டிவோர்ஸ். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. ரைட். யூ யுவர் செல்ஃப் ஹெட்டிங் ஃபார் டிவோர்ஸ். ஆமாம். இல்லை உங்களாலேயே சரிப்படுத்த முடியும்னா இந்த பேச்சே இல்லை, நீங்கள் சரிப்படுத்திங்க, நல்லா பண்ணுங்க சார். இப்போ அதே மாதிரி சார் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் இருக்குல்ல, இங்கே வந்து ப்ரீமெச்சூர்டாக வர்றாங்க, இன்னொரு சில பேர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடும் ஒரு பிரச்சனை, கவுன்சிலர்கிட்ட போனாலே பிரச்சனை வராது. ஆமாம். இப்போ சொல்கிறேன், அதாவது 16 வருஷமாக கல்யாணம் பண்ணாத ஒருத்தர் அப்படின்னு என்ன, 40 வயசு இப்போ. ஆமாம். 16 வருஷமாக கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணாமல் ஒருத்தன் என்னென்னலாம் பண்ணுவானோ அத்தனையும் பண்ணியாச்சு.
இப்போ அவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா 16 வருஷம் டூ மச்சா இல்லை? அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம்னா ஓகே, 5 வருஷம்னா ஓகே, 16 வருஷம் அப்படின்றது ரொம்ப டூ மச். அது வந்து ஏன்னா ஒரு நியூ பிலீஃப் ஆகும். தனிக்காட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டான். இன்னும் வேறு மாதிரி சொல்லணுன்னா நம்ம கிராமத்தில் மைனர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வாழ்ந்துட்டான் அவன். அவனை போய் இப்போ கூப்பிட்டு வந்து அவனுக்கு கல்யாணத்தில் விருப்பமும் இல்லை, இப்போ கல்யாணம் எப்படியாவது பண்ண வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சரி, அது முடியாதது இல்லை, ஆனால் டைம் எடுக்கும். ரைட். ஏன்னா 16 வருஷ பேட்டர்ன்ஸ் உள்ள செட்டில் ஆயிருக்கு. கரெக்ட் கரெக்ட். அதை உடச்சி எடுத்து கொண்டு வந்து ஒய் மேரேஜ். நான் இப்படி கேட்பேன் சார், மேரேஜ் செய்யறது ஏன்றது அது அந்த பதிலுக்குள்ளே நான் வரல. மேரேஜ் செய்யலைன்னா நீ வீணாக போயிடுவேன். அதுக்காக தான் நிறைய மேரேஜ் நடக்கிறது. மேரேஜ் செஞ்சால் இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க, நீ ஒழுங்காக இருப்ப. மேரேஜ் செய்யலாம், ஆனால் நான் ஒழுங்காக இருக்கேன், சின்சியராக இருக்கேன்னா நான் அதை விட்டுருவேன்னுவேன். பரவாயில்லன்னுவேன், விட்டுரு, நீ அவன் நல்லா இருந்துட்டு போகிறான், அவன் சும்மா இருந்தாலும் நல்லா இருக்கான், அவன் விட்டுரு அவனை. ஆனால் இன்றைக்கி நிறைய மேரேஜஸ் நடக்கிறதுனுடைய காரணமே சார் எதுவும் பண்ணலைன்னா வீணாக போயிடுவான் சார், வேறு பக்கம் போயிடும் சார், இப்படி ஆயிரும் சார், அப்படி ஆயிரும் சார்ன்னு தான் மேரேஜை நோக்கியே நகர்றதே. ஓகே. அந்த புரிதலே இன்னும் நிறைய பேருக்கு இல்லை. அப்போ கவுன்சிலிங் வந்து ஒரு 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 அது ஒரு இன்சல்ட் இல்லை, அது ஒரு சப்போர்ட் சிஸ்டம். அவுட் சைடு யுவர் ஃபேமிலி, அவுட் சைடு யுவர் ஃபேமிலி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்து அங்கேயே முடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு சென்னையில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1,00,000 பேர் இருக்கிற ஒரு ஏரியா, 1,00,000 பேருமா கவுன்சிலிங்க்கு வராங்க? இல்லை. நோ. மேபி என்னுடைய கணிப்பு சரின்னா ஒரு 150 பேர்லேருந்து 250 பேர் வரலாம், அவ்வளோதான் வரலாம். இந்த 250 பேரில் ஒரு 200 பேர் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உட்காந்து இதுதான் சார் பிரச்சனைன்னு பேசி சால்வ் பண்ணிவிட்டு திரும்ப போய் அவங்களும் நானும் அல்லது அவங்களும் கவுன்சிலரும் சந்திக்கிறதே இல்லை வாழ்க்கையில். அப்படி ஆகிடும். 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்டில் செஞ்சாலும் கவுன்சிலருக்கு அடையாளம் தெரியாது, அவங்களுக்கு கவுன்சிலர் தெரியும். கவுன்சிலர் அவங்க வந்து சொன்னால் தெரியும், சார் நாங்கள் வந்தோமே சார் அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு தெரியும். அவன் இப்படி ஒரு உறவு அது அப்போ நாம் அங்கே போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுறது தானே பெட்டர். கரெக்ட் கரெக்ட். அந்த 50 பேர் 200 பேர் அதை பண்ணிடுறாங்க. இந்த 50 பேர் வந்து அங்கேயும் வீம்பு பண்ணிவிட்டு சார் அவள் தப்புன்னு சொல்லுங்கள் சார், அவள் தான் தப்புன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு அங்கே வந்து உட்கார்றதுன்றது இருக்குல்ல. ஐ திங்க் யூ ஹவ் லாஸ்ட் இட். நீங்கள் யூ ஆர் இன் சேட் ஸ்டேட் ஆஃப் லைஃப். ரைட். இவ்வளோ ஸ்டேட்டை கடந்தும் இன்னமும் ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன்ட்டை கணவன் சரியில்லைன்னு சொல்லுங்கள் சார், மனைவி சரியில்லைன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா கரெக்ட், யூ ஆர் ஹெட்டிங் ஃபார் ஸ்பிளிட். அது உங்களுக்கு அன்கான்ஷியஸாக புரியல, ஓகே, கொஞ்சம் நல்ல கான்ஷியஸ் ஆகிரும். ஆமாம். இது இப்போ நான் இந்த பர்டிகுலர் எபிசோடில் நான் பேசியிருக்கிறது இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணும்போதும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், இது பேசுகிறதுனுடைய நோக்கம் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வரும்போது ஓப்பனாக வாங்க, மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லுங்கன்றது இல்லை. நீங்கள் கவுன்சிலிங்கே வராதிங்க, அங்கே உட்காந்து எல்லாத்தையும் நீங்களே தீர்த்துக்குங்க. ஓகே, நோ இஷ்யூ, நோ இஷ்யூஸ். அது இண்டிவிஜுவல். சில பேர்லாம் சார் கணவன் மனைவி பிரச்சனையை கணவன் மட்டுமே வந்து தன்னோட பிரச்சனை இது சார், மனைவி வர வேண்டியதில்லை, ஓகே, நான் என்ன சரி பண்ணிட்டா போதும் சார், ஹவு டு கரெக்ட் இட்னு மட்டும் கேட்டு சரி பண்ணிட்டு போயிடுவார் அவர். மனைவிக்கு தெரியவே தெரியாது, இவர் கரெக்ட் பண்ணியிருப்பாரு, மனைவி ஹாப்பி, அங்கேயே முடிஞ்சிடும், அவ்வளோதான், ஓவர், அது முடிஞ்சே போச்சு. கரெக்ட். இன்னொன்று வந்து கணவன் மனைவி பேசி சரியாயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான ஃபேமிலிஸ், கொஞ்சம் அப்கிரேம், இப்போ குழந்தைங்க நல்லா வளர்ந்த ஃபேமிலியில் கணவன் மனைவி குழந்தைங்க உட்காந்து பேசி சரி பண்ணிடுவாங்க. இல்லையா ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், மாமன், மச்சான், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா யாரோ வந்து சரி பண்ணிடுவாங்க. இதுவும் இல்லைன்னா பிஸ்னஸில் இருக்கிற யாரோ 2 பேர் வந்துடுவாங்க. ஆமாம், அவர் வந்து அவர் சொன்னால் கேட்பார் சார் அப்படின்னு அது நடந்துடும். இதெல்லாம் இல்லாமல் தான் நீங்கள் வரீங்க, அல்லது இதெல்லாம் செஞ்சு சரி வரலன்னு தான் வரீங்க. ஆமாம். அல்லது இன்னொன்று சொல்கிறேன், சும்மா ஒரு கேஸ் ஸ்டடிக்காக சொல்கிறேன், இங்கெல்லாம் போனால் என் மரியாதை போயிடும் சார், அதனால் இங்கே வரேன். ரைட்டு, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, அப்போ இங்கே உண்மை பேசணும்ல. ஆமாம், உண்மைன்னு நான் சொல்கிறது 100% ட்ரூத்தை யாராலையும் பேச முடியாது. ரைட், வேண்டாம். ட்ரூத்துக்கு நியரஸ்ட் ட்ரூத்தாவது சொல்லிடணும்ல. ஆமாம். இங்கேயும் வந்து உட்காந்துட்டு நான் நல்லவன், அவங்க தப்பு அப்படின்றீங்கன்னா நீங்கள் அப்போ இவ்வளோ ஸ்டெப்பை கடந்துமே இன்னும் நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கு தயாராகலைன்னா
யூ ஆர் ஹெட்டிங் ஃபார் ஸ்பிளிட். ரைட். அது புரியணுன்றதுக்காகத்தான் சொல்கிறேன். அப்புறம் பொதுவாகவும் எனக்கு என்னுடைய பார்வையில் இப்போது யூஎஸ் மாதிரியான இடங்களில் யூரோப்பில் இருந்தெல்லாம் கவுன்சிலிங் வராங்கல்ல சார், ஆமாம், இதை விட வெளிப்படையாக பேச முடியாது, அப்படி பேசிடுறாங்க. ஓகே. அது வந்து இன்டிமேட் லைஃப் வர இதுக்கு மேலே அதை வெளிப்படையாக பேச முடியாதுன்ற லெவலில் பேசி சால்வ் பண்ணி சரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஊர்னு வரும்பொழுது அதில் எங்கேயோ அதில் வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறதா அல்லது அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த கவுன்சிலர் லேடிக்கு என்னை பற்றி என்ன தெரியும், அப்புறம் உங்களை பற்றி தெரிய வேண்டியதில்லைன்றாங்க. உங்களை பற்றி தெரியவே வேண்டியதில்லை, உங்கள் பிரச்சனையை பற்றி தான் தெரியணும், உங்களை பற்றி ஏன் தெரியணும், ஹூ ஆர் யூ. அந்த புரிதலோடு வந்தால் ஓகே உங்கள் பிரச்சனையை ஆஸ் குயிக் அஸ் பாசிபிள் சால்வ் பண்ணிவிட்டு இந்த நான் வந்து சார் இவ்வளோ சும்மா நம்ம இந்த செஷன் வந்து கொஞ்சம் டெப்த்தாக போகிறதுனால சொல்கிறேன். நிறைய கவுன்சிலிங்க்கு வந்தவங்க அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது பிரச்சனை ஆகிடுச்சு, சரியாயிட்டாங்க, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. நான் அங்கே போனால் மேடைக்கு நான் போக மாட்டேன். ஓகே. நான் கீழே தான் இருப்பேன். அவங்கள பார்க்கறது வந்துட்டேன் அது வேறு இருக்கும். ஏன்னா சில பேர் அதை மேடைக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறதை பார்த்து, இப்போ நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க வந்து கை கொடுத்து அதெல்லாம் இன்னொருத்தங்க பார்த்தா யார் கவுன்சிலர் ஆச்சு இவர், ஓ இவங்க ஏதோ பிரச்சனை இருந்ததோ, ஓகே, அப்படியெல்லாம் அவங்களுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு நான் தூரம் தான் நிற்பேன். ஓகே. ஓகே. அவங்களா வந்து கூட்டிகிட்டு போனால் போவேன். இவ்வளவு சென்சிபிளாக தான் அணுக வேண்டியிருக்கு. ஓகே. இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ இவங்க கூட கொஞ்சம் அப்படியே வெளியில் தெரியாமல் நின்றுடலாம், ஆனால் பையனோ பொண்ணோ வந்து கட்டி பிடிச்சிக்குவாங்க, கரெக்ட், கை கொடுப்பாங்க, சார் உங்களால் தான் அப்படின்றதெல்லாம் ஏதோ பேசுவாங்க. அது 3வது ஆள் பார்த்துட்டு இருக்கிறவர் வந்து ஓ பிரச்சனை இருந்து கவுன்சிலிங் போயிருக்காங்க போடுறது அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்ட். அந்த தொந்தரவு கூட அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ற லெவலில் தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த கவுன்சிலர்கிட்ட போனாலும், என்ன விட்டுருங்க, எந்த கவுன்சிலர்கிட்ட போனாலும் உங்களுடைய உண்மையை சொல்லுங்கள், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். ரைட். அந்த கவுன்சிலருக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு வாழ்ந்துட்டு போங்க, அதுதான் உண்மையும். கரெக்ட். ஏன்னா நீங்கள் கவுன்சிலர்கிட்ட போல, ஆமாம், உங்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக கவுன்சிலர்கிட்ட போனீங்க. ஆமாம். ரைட். உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னா அவர் யார், அவ்வளோ அவர் ஒரு XYZ தூக்கி போட்டு வந்துட்டே கரெக்ட். அப்படி அணுகிறது யூஎஸ் யூரோப்பில் அப்படி தான் அணுகிறாங்க. ஓகே. இங்கே வந்து நம்ம அந்த அணுகிறதுல இருக்கிற பிரச்சனையை தான் இந்த எபிசோடில் ரைட் பேசுகிறோம். இப்போ இவங்களுக்கு என்ன சார் ரெஃபர் பண்ணீங்க? கவுன்சிலிங் தைரியமாக வரணும் அப்படின்னா எதை பார்த்தா அவங்க நம்பிக்கை வரும்? அதாவது தெர் இஸ் அ புக், அதாவது உங்களை பற்றிய உண்மை, த ட்ரூத் அபவுட் யூன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள நீங்கள் தயாரா அப்படின்ற மாதிரியான ஒரு புத்தக வாசிப்பு உண்டு, த ட்ரூத் அபவுட் யூ. ஓகே. அது நமக்கு இந்த உலகத்திலேயே நம்ம தொட விரும்பாத ஒரு விஷயம் தான். அதுதான். அதனால தான் நம்ம இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல்ஸ் கவுன்சிலரை விடுங்க சார். ஓகே. நீங்கள் பிஸ்னஸில் தடுமாறுறீங்க, அந்த பிஸ்னஸில் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பார், போக மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ட்ரூத் அங்கே வெளில வந்துடும். கரெக்ட். அவர் கேட்ப இதை ஏன்ப்பா இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறது வந்து உங்களுக்கு பெரிய இன்சல்ட் ஆகிடும். ரைட். ஆனால் அந்த இடத்த கடந்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒரு 100 குடும்பம் பொழைச்சிக்கும். ஆமாம். ஆனால் அதுக்கு வர மாட்டீங்க. அப்படியான ஒரு புக்கை தான் ரெஃபர் பண்ணேன். அவங்களுக்கு வந்து இந்த த ட்ரூத் அபவுட் யூ பை மார்க்கஸ் பக்கிங்காம், யுவர் சீக்ரெட் டு சக்ஸஸ்ன்னு இருக்கும் அதில். ஓகே. அதில் அந்த ட்ரூத் அபவுட் யூன்னு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சக்ஸஸ் வேணும், ஃபெயிலியரை மாற்றிக்க நான் தயார், ஓகே, ஆனால் என்னை பற்றிய உண்மையை சொல்ல தயாராக இல்லை. இது எப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளில வரணும், சாவி என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் கதவு மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓகே. அது வேலைக்காகாது. இந்த புக்கை தான் படிக்க சொல்லியிருந்தேன். இந்த புக்கை இது இப்போ இதை பார்க்குறவங்க படித்தா இன்னும் இந்த புக்கில் இன்னும் கூட சில விஷயங்கள் என்னென்னா, இப்போ இந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் உங்களை பற்றிய ட்ரூத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ரியலைஸ் பண்ணால் நீங்கள் கவுன்சிலிங்கே வர வேண்டாம். ரைட். See, when you realize a truth about you, why you are going somewhere? கரெக்ட். ஆமாம்மா நான் கோவப்படுறேன், தப்பு தான். ஆமாம்மா நேற்று அந்த வார்த்தையை நான் சொல்லிடக்கூடாது.
ஆமாங்க, உங்களை அவர் முன்னாடி நான் இன்சல்ட் பண்ணியிருக்க கூடாது, அதான ட்ரூத்து. ஆமாம், அதுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயும் வர வேண்டியது இல்லையே. கரெக்ட். அதுக்காக தான் அந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருந்தேன். ரைட் சார், சூப்பர் சார், நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.